விருதுநகர் லோக்சபா தொகுதிக்கு உட்பட்ட மதுரையின் திருப்பரங்குன்றம், திருமங்கலம் சட்டசபை தொகுதிகளில் வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமாருக்கு செல்வாக்கு அதிகம். அதே நேரத்தில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு விருதுநகரின் சிவகாசி, அருப்புக்கோட்டை, விருதுநகர் தொகுதிகளில் செல்வாக்கு உள்ளது. 2 அமைச்சர்களின் செல்வாக்கை பயன்படுத்தியே MP தேர்தலில் எளிதில் வெற்றி பெறலாம் என தேமுதிக கணக்கு போட்டது தப்பாகி போயிற்று. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமியை சந்தித்து ஓட்டு சேகரிக்கும் பணியிலும் இறங்கிவிட்டார். ஆனால் அமைச்சர் உதயகுமார் தேமுதிக வேட்பாளரிடம் உங்களை வெற்றி பெற வைக்கிறோம் என்ற வாக்குறுதியை மட்டும் அளித்துவிட்டு தொகுதி பக்கம் வரவே இல்லை. தேனி MP தொகுதியில் போட்டியிடும் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் மகன் ரவீந்திரநாத்துக்கு ஓட்டு சேகரிக்க ஊராக சென்று கொண்டிருக்கிறார். முதலில் சோழவந்தான் சென்றுவிட்டார். அடுத்து அவரது நிகழ்ச்சியில் உசிலம்பட்டி பெரிய அளவில் இடம் பிடித்துள்ளது. இதனால் தேமுதிகவினர் கலக்கத்தில் உள்ளனர். எந்த நேரமும் தன்னோட சொந்த தொகுதியான திருமங்கலத்தையே சுற்றி வலம் வந்த உதயகுமார் 20 நாட்களாக தொகுதி பக்கமே வரவில்லை என்று அதிமுக கட்சிக்காரர்களும் கூட புலம்புகின்றனர். இதை உண்மையாக்குவது போல தற்போது தேனி மாவட்டத்திற்கு சென்றுள்ளார் அமைச்சர் உதயகுமார். பெரியகுளத்தில் அதிமுக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. அதில் பேசிய அமைச்சர் உதயகுமார், பார்லிமென்ட் தேர்தலில் 543 தொகுதிகளில் தேனி MP தொகுதி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் முதலிடம் பிடிக்க வேண்டும் என கட்சிக்காரர்கள் கூறியதை மெய்யாக்கப் போவதாக கூறியுள்ளார் அமைச்சர். துணை முதல்வரின் மகன் என்ற அளவில் விசுவாசம் இருக்க வேண்டியதுதான். அதற்காக தன் தொகுதி பக்கம் வந்து பிரச்சாரம் பண்ணாமலேயே இருந்து விடுவாரோ என தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமியும் உண்மையாகவே கலக்கத்தில் உள்ளதாக கட்சி தொண்டர்கள் தெரிவிக்கின்றனர். என்ன நடக்க போகிறது என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், விவாதிக்கிறார். என்ன நடக்க போகிறது? ரவீந்திரநாத் குமார் இந்திய திருநாட்டிலே தேனி நாடாளுமன்றம் முதல் தொகுதியாக வரும் என்கிற செய்தியை யார் கொடுப்பது? அழகானவர்களுடைய தயாராக இருக்கிறோம், சோழவந்தான் தயாராக இருக்கிறது, திருப்பதி தயாராக இருக்கிறது, கம்பம் தயாராக இருக்கிறது, ஆட்டிப்பட்டி தயாராக இருக்கிறது. 6 தொகுதிகளிலே இந்த பெரியவர்களும் தான் மண்ணின் மைந்தராக முதலமைச்சரை தந்த இந்த மண் தான் நீங்கள் அதிகமாக என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்னா உன்னை கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल CEO has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.